நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். கத்திரிக்காய் புளிக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கு வேண்டிய தேவையான அளவு கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் முழுசாக போடுவாங்க, அப்படியே செய்யலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பாதி வெந்தது எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு நடக்கல்ல போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை கலர் எள்ளு, ஒயிட் எள்ளு போட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணதையும் இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதும் கூடவே 2 சின்ன தக்காளி போட்டிருக்கேன், இதுவும் நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அதே பேனில் கொஞ்சம் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கருப்பு உளுந்து, 2 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். கூடவே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தேவையான அளவு மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மசால் தூளெல்லாம் நம்ம வெங்காயம் வணங்கும் போது போட்டோம்னா நல்லா கலர் கிடைக்கும். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் நல்லா வதங்கினதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை நம்ம உள்ளே போட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கிறேன், அதை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை அப்பப்போ திறந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் புளி ஊற்றி மூடி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அப்பப்போ திறந்து கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ரொம்ப சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது கூட கத்திரிக்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் அதுவும் நல்லா வேகட்டும். மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இடையில இடையில கலக்கி விட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நிறைய டைப்பில் செய்வாங்க, இதுவும் ஒரு டைப்பு. செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.